ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள். இயேசுவின் இனிதான நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலிருந்து ஜெபிக்க கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்திற்காக கோடி நன்றி. உயிரோடு ஜீவமானவராய் நம் நடுவில் இருக்கிற நற்கருணை ஆண்டவர் நம்மை உற்று நோக்கி நம் சத்தங்களுக்கு செவிசாய்த்து ஆசீர்வதித்து நாங்கள் நன்றியோடு அவருடைய சமூகம் கூடி வரச் செய்ய வேண்டும் என்று இந்த வழிபாட்டை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, உம் சொல்லால் நலமாகுவே. ஒரு வார்த்தை பேசுமே, உம் சொல்லால் நலமாகுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். மெய் தொடுவார் இயேசுவே, நோய் களைவேன் இயேசுவே. தொடுவார் இயேசுவே, நோய் களைவேன் இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆசீரளிப்பாய் இயேசுவே, மீட்பு பெறுவேன் இயேசுவே. ஆராதனை 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 செய்கிறோம். ஆராதனை 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 செய்கிறோம். இயேசுவே, ஆண்டவரே, பரிசுத்தரே, வல்லவரே, நல்லவரே, ஆசீர்வதிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, பராமரிக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை மறவாதவரே, எங்களை கையை பிடித்து வழி நடத்துகிறவரே, இன்ப துன்ப நேரம் எல்லாம் எங்களுக்கு அருகாமையில் இருப்பவரே, எங்கள் சப சத்தத்தை கேட்கிறவரே, வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் இப்போதும் எப்போதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி பாதுகாப்பாக கொண்டு போய் பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறவரே, எங்களை சுற்றி எவ்வளவோ கஷ்டமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், மனதை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், எங்களோட வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்கச் செய்கிற காரியங்கள் நடக்கிற பொழுதெல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்று பலர் வழியாக எங்களை திட்டப்படுத்தி எங்களை தைரியப்படுத்தி உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்புக்கு சாட்சிகளாய் எங்களை வாழச் செய்கிறவரே, உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் கட்டளையிட்டபடியே உம்முடைய பரிசுத்த நாமத்தை சூழ்ந்து நிற்கிறோம் பிள்ளைகளாகி எங்கள் மீது கனிவாய் நீங்கள் இரக்கமாக இருக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. எங்கள் சப சத்தங்களுக்கு நீங்கள் செவிசாய்த்து கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி ஐயா.
குழந்தை செல்வமாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணங்களாக இருக்கட்டும், திருமண பாக்கியங்களாக இருக்கட்டும், இவற்றிற்கு நீர் கனிவாய் செவிசாய்த்து குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை நீர் வாக்கு பண்ணினீரே ஆண்டவரே. பயம், பதட்டம் போன்ற வேதனைகளிலே இருந்தவர்களுக்கு நீங்கள் விடுதலையும் சுகத்தையும் கொடுத்தீங்களே ஆண்டவரே. அதற்காக கோடி நன்றி. சமாதானம் இழந்து போய் நின்ற குடும்பங்களில் சமாதானத்தை நீங்கள் மீண்டுமாய் கட்டளையிட்டிருந்தீங்களே ஆண்டவரே. அதற்காகவும் கோடி நன்றி. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே. உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சகல நன்மைத்தனங்களை மேறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆண்டவரே, ஏதோ ஒரு வகையில் எங்கள் ஒவ்வொருவருடைய உடம்பை போஷிக்கிறீங்க, உணவை கொடுக்குறீங்க, பாதுகாப்பை தாரீங்க, எங்களை வழி நடத்துறீங்க. எங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற அம்மா, அப்பா, சகோதரங்கள் இவர்களோடு கூடவே இருந்து அவருடைய உழைப்பிலே நீங்கள் அவர்களுக்கு பலமாக இருக்கிறீங்க இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஞானமும் அறிவும் ஞாபக சக்தியும் படிக்கணும் என்கிற ஆசையும் சாதிக்கணும் என்கிற எண்ணமும் எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் நிறைவாய் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பா பரிசுத்தமானவரே, உங்களோட தூய பிரசன்னத்தில் இன்றைக்கு நின்று கொண்டு ராஜாவே எங்களுக்காகவும் எங்களிடம் செபம் கேட்ட எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஐயா. நீங்கள் தானே ஆண்டவரே செவி சாய்க்கிற தேவன். நீங்கள் தான் என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க, கேளுங்க நான் தருவேன் என்று. அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் இப்போ ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவே. ஆண்டவரே, இப்போது எங்களோடு சேர்ந்து இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்து கொண்டு யாரெல்லாம் ஜெப விண்ணப்பத்தை தங்களுக்காகவும் நாங்கள் விண்ணப்பிக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பொறுப்பெடுக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவே. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தை உற்று நோக்கி கொண்டு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் அவருடைய வீட்டையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தொழில் துறைகளை நீங்கள் இப்பொழுதே உம்முடைய பரிசுத்த கிருபையால் நிரப்பும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, உம்முடைய பாதத்தை ஒப்புக் கொடுத்து உம்முடைய மார்புகளிலே சாய்ந்து கொண்டு உம்முடைய காயங்களை கொஞ்சு கொண்டு முத்தமிட்டு கொண்டு இயேசுவே உண்மையிலே நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் ஐயா. இயேசுவே, தாவீதின் குமாரனே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். இயேசுவே, நீரே என் அடைக்கலம், நீரே என் ஆறுதல், எனக்கு எல்லாம் என்று நம்புகிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஜெப சத்தத்திற்கு செவி சாயுங்க ஐயா. இது எங்களுக்காக நாங்கள் சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஒரு வேண்டுதல் அல்ல. எங்கே இருவர் மூவர் கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன், அவர்கள் எல்லாம் செபிக்கும் பொழுது அந்த சத்தத்திற்கு செவி சாய்ப்பேன் என்ற அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நம்பிக்கையோடு நாங்கள் நேரம் எடுத்து உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்று உணர்ந்து எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. கனிவாய் செவி சாய்ங்க. அன்பான ஆண்டவரே, திருமண பாக்கியத்துக்காக மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, ஒவ்வொரு மகன்றையும் உள்ள தேக்கங்களை நீங்கள் புரிந்து வச்சிருக்கீங்க. ஆண்டவரே,
உனக்கு இவள் தான், உனக்கு இவன் தான் என்று நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தகுந்த காலம் வரும் வரைக்கும் அவங்க பொறுமையோடு இருக்க செய்யுங்க. அவங்களுக்காக திருமண பாக்கியத்திற்காக ஏங்கி அவங்களுக்கு கூடவே இருக்கிற அவங்க பெற்றோருடைய ஏக்கங்களையும் நீங்கள் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தகுந்த காலம் வரும் வரைக்கும் அவங்களோட கூடவே இருங்க. அவங்களோட எண்ணங்கள் ஏக்கங்களை பொருட்படுங்க. இவ்வளவு காலமாகுது ஒரு திருமண பாக்கியமும் எனக்கு வந்து அமைதில்லைன்ற ஏக்கத்தை அவங்களோட மனதிலிருந்து நிவர்த்தி செய்யணும் ஆண்டவரே. அவங்களுக்கு அதுக்குரிய தகுந்த ஒரு நல்ல கணவனும் நல்ல ஒரு மனைவி வந்து அமையும்படியாக உணவு ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. வாழ்க்கை துணையை தேடி கொடுக்கிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஈசாக்குக்கு நீங்கள் ரெபேக்காலை தேடி கொடுத்த தெய்வம், அதுபோல ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீங்கள் பொறுப்படுத்தி அவருடைய வயது சூழ்நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை கொடுத்து புதிய கிறிஸ்தவ குடும்பங்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அன்பான இயேசு, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுக்காக மன்றாடுகின்றேன். நீங்கள் மற்றவங்க மனிதர்களோட மனசை புரிஞ்சு கொள்கிற தெய்வம். போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்கு, அவங்க நல்ல பாதையில் நடக்கிறதுக்கும் அவங்களோட மனசை நீங்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்வீங்க. கட்டாயம் அவங்களோட மனசில் ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. அதுக்காக அவங்கள சுற்றி இருக்கிறவங்க, அவங்களோட அம்மா அப்பா, அவங்களோட சகோதரங்கள், அவங்களோட உறவினர்களாக இருக்கட்டும், யாரும் அவங்களுக்கு அறிவுரை செய்வோம். அந்த அறிவுரைகளை கேட்டு அவங்க மனம் மாறத்துக்கு தேவையான மனதை கொடுக்க வேண்டிய உங்கள்கிட்ட மன்றாடுன்றோம். இயேசுவை கொடுக்கிறேன் சுவாமி. பொறுப்படுங்க தகப்பனே, பொறுப்படுங்க ராஜாவே. ஒரு வஸ்துக்கு அடிமையான பிள்ளைகள் இந்த நாட்களிலே மிகவும் மோசமாக தங்களுக்குரிய பணம் கிடைக்கவில்லை என்றால் தாய் தகப்பன் சகோதரங்களை துன்புறுத்துகிறவர்களாக, களவு கொலை போன்றவர்களுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ராஜாவே. அவர்களை நீங்கள் விடுதலை செய்யும்படியாக, அந்த துன்ப துயரத்திலிருந்து அவர்களை பாதுகாக்கும்படியாக, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவர்கள் தங்களை முற்று முழுவதுமாக விடுவித்துக் கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி, விடுதலை கொடுப்பதற்காய் நன்றி, தூய்மை உள்ள பிள்ளைகளாய் அவர்களை மாற்றுவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. அன்பான இயேசுவே, வாலிபர்களுக்காக மன்றாடுகின்றேன். இயேசுவே, வாலிபர்கள் இந்த நாட்டின சூழ்நிலையில் தங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வாலிபர்களை நீங்கள் அவங்களோட மனதை மாற்றுங்க இயேசுவே. அவங்க இந்த நாட்டு சூழ்நிலை சரியில்லாமல் போய் கொண்டிருக்கு, நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழணும், உங்களுக்கு ஏற்ற விரையும் செய்யக்கூடாது என்று அந்த உணர்வு அவங்களுக்கு கொடுத்தள்ள வேண்டும் என்று உங்கள்கிட்ட மன்றாடுகின்றேன் இயேசுவே. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள, அம்மா அப்பாக்களோட கஷ்டங்களை உணர்ந்து கொள்ள செய்யுங்க. தொழிலுக்கு போகிறவர்கள் பாதுகாப்பாக திரும்ப, வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள இருக்கிறவர்கள் பாதுகாப்பாக போய் சேர, அந்த பிள்ளைகள் இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நான் ஜெபம் செய்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, வாய் பேச முடியாத பிள்ளைகள், திக்குவாயுள்ள பிள்ளைகள், இவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் செய்கிற ஒவ்வொரு தாய் தகப்பனையும் சகோதரங்களையும் உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீங்களை பொறுப்படுத்தி அவர்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் கட்டளையிடும்படி நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாய் சேரவும், குடும்ப சமாதானம் அவர்களுக்கு நிறைவாய் கிடைக்கவும், கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கிற புரிந்துணர்வின்மை, சந்தேகங்கள், பொறுப்புணர்ச்சியற்றத்தனங்கள் அப்புறப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கோயிலுக்கு வந்து போகிறவர்களுடைய ஜெபங்களின் நிமித்தம் இந்த கோயில் பக்கமே வராமல் தாங்கள இஷ்டம் போல வாழலாம், கடவுள் எங்களை தண்டிச்சா என்ன, தண்டி காட்டி என்ன என்ற நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப பொறுப்புகளில் இருக்க வேண்டியவர்கள் அந்த சிந்தனைகள் இருந்து விடுபட்டிருந்தால் ராஜாவை அவர்களை நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தைராய்ட்ஸ் வருத்தம் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசமாக இந்த நாட்களில் அதுக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, குழந்தைகள் கருத்தாங்கவோ, உடலில் உள்ள சரீர சத்துக்கள் அந்த பிள்ளைகளுக்கு நிறைவுள்ளதாய் கிடைக்கவோ, ஆண்டவரே, இந்த வருத்தம் அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லாததாக இருக்க, அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவையான வரத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் தான் ஏதாவது எங்களுடைய வாழ்க்கையில் செய்யணும், நீங்கள் தான் எங்களை பராமரிக்கணும், நீங்கள் தான் எங்களை கையை விடாமல் எங்களை கரம் பிடிச்சி எங்களுடைய லட்சியத்தை அடைய செய்யணும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் கனிவாய் நீங்கள் செவிசாய்க்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும்,
என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடிச்சுக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடிச்சுக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருப்போம் ஏசப்பா. அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருப்போம் ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஜெபம் செய்வோம். இயேசுவே, ஓயில் எழுதப்போகிற மாணவ மாணவிகளுக்காக மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீண்ட நாள் கடந்து வந்துட்ட ஆண்டவரே, ஆனால் இன்னும் அவங்க உறுதியோடு இருக்காங்க. எத்தனையோ பேர் வெவ்வேறு வழிகளில் அவனோட வாழ்க்கையை தவற விட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் உறுதியோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே. அவங்களோட எதிர்கால அடுத்த படிக்குரியதுக்கான ஆயத்தம் தான் ஆண்டவரே இந்த சோதனை. அது நல்லபடியாக எழுத தேவையான வரத்தை நீங்கள் கொடுக்க வேணும் ஆண்டவரே. மொழித்திருந்து படிக்க தேவையான வரத்தையும் ஆற்றலையும் நீர்த்தாமே நல்ல பக்கத்துணையாக இருந்து அவங்களோட கூடவே இருந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. ஞானம், அறிவு, ஞாபக சக்தியை இந்த எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு கொடுங்க. முன்னோடி பரீட்சைகளை ஆர்வத்தோடு செய்து பேப்பர்களை கொடுத்து திருத்தி வாங்கி எடுத்து தன்னுடைய பிள்ளைகளை உணர்கிற பிள்ளைகளாய் திருத்தி கொள்ளுகிற பிள்ளைகளாகவும் நீங்கள் அவர்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தெரியாததை வெக்கங்களை விட்டு யாரிடம் சக நண்பர்களிடமாச்சும் கேட்டு அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை மாற்றும்படியாக நான் சொல்லிக்கிறேன். இயேசுவே, விசேட தேவையுள்ளவர்களுக்காக மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. உங்களோட அரவணைப்புக்குள்ளே, உங்களோட அன்புக்குள்ளே அவங்கள வச்சு நீங்கள் குணப்படுத்துங்க. அவங்கள பெற்றுக்கொண்ட தாய் தந்தையர் அவங்களோட கவலை, அவங்களோட சந்தோஷம் என்னவாக இருக்குமெண்டா அவங்க இந்த பிள்ளை நல்லபடியாக வரணுமென்றது தான். நீங்கள் கட்டாயம் குணப்படுத்துகிற தெய்வம். நீங்கள் அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க. எந்த முறையில் நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட திட்டப்படியே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளிங்க. ஆண்டவராய் இயேசுவே, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த அன்புக்கு, பராமரிப்புக்கு, அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு, அந்த பிள்ளைகள் மீண்டும் பாடசாலைகள் போவதற்கு, அம்மா அப்பாக்களை உற்று நோக்கி பார்த்து செவிமடுத்து பதில் சொல்வதற்கு, சக நண்பர்களோடு அன்பாக வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுப்பதற்காக நன்றி. அவர்களை தொடர்ந்தும் அவர்கள் பெறுகிற பயிற்சி, அவர்களுக்கு கொடுக்கிற அன்பு, அவர்கள் மீது காட்டுகிற கரிசனை, அந்த விசேட தேவையுள்ள ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே உமக்கு உகந்த திருப்திகரமான பிள்ளைகளாய் மாற்றும்படி செபிக்கிறேன். அன்பான இயேசுவே, எலும்பு வருத்தம் உள்ளவர்களுக்காக மன்றாடுகின்றேன். இயேசுவே, உரிய வருத்தம் நடக்கும் போது இருக்கும் போதெல்லாம் வழிகளால் வேதனைப்படுகின்ற
உங்களோட வல்லமையை நீங்கள் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று மன்றாடுகிறேன். என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பதையே, நீ கலக்க வருவதையே, கடவுளையே நம்பியிரு என்ற வார்த்தையூடாக கடவுள் உங்களுக்கு சுகத்தை தருவார் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் அந்த சுகத்தை கொடுத்தரல வேண்டும் என்று உங்கள்கிட்ட மன்றாடுகின்றேன் இயேசுவே. முதுகெலும்பில் வருத்தம் இருக்கிறவர்கள், மூட்டுக்களிலே வருத்தம் இருக்கிறவர்கள், ஆபரேஷன் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்கள் எல்லார் மீதும் என்ற இயேசுனுடைய தேவ கரம், தூய்மையான கரம், சுகப்படுத்தும் கரம், வல்ல கரம் தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவழைத்தலுக்காக மன்றாடுகிறோம். வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் மறை மாவட்டத்திற்காக மன்றாடுகிறோம். எங்கள் சகோதரங்களுக்காக மன்றாடுகிறோம். எங்கள் உபகாரிகளுக்காக மன்றாடுகிறோம். எங்களிடம் நாளாந்தம் ஜெபம் கேட்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். கை குழந்தைகளோடு இருக்கிறவர்களுக்காக மன்றாடுகிறோம். பாடசாலைக்கு வருகிற பிள்ளைகளிலே சொல்லு கேட்கறதில்ல, எங்களுக்கு கீழ்ப்படுகிறான் இல்லை, பெரிய நண்பர்களோடு திரிகிறான் என்று கவலைப்படுகிற பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். விதவைகளாயிருக்கிறவர்கள் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்த்தெடுப்போம், எப்படி அன்றாட உணவுக்காக நாங்கள் எங்கள் ஆதாயத்தை தேடிக்கொள்வோம் என்று வேதனையோடு இருக்கிற, யோசனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. ஒரு நேசமுள்ள கரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்கிற ஜெப விண்ணப்பங்கள் நிறைவுள்ளதாய் மாறச் செய்யுங்க. தாராள உள்ளம் படைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறேன். யாருக்காவது தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய, மருத்துவத்துக்காய் உதவி செய்ய, அன்றாட உணவுக்காய் உதவி செய்ய, படிப்புக்காய் உதவி செய்ய தேவையான வரத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கும்படி மன்றாடுகிறேன். அப்படி தாராள உள்ளத்தோடு உதவிக்கரங்களை நீட்டுகிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளையும், அவருடைய தொழில்துறைகளையும், அவருடைய உழைப்பையும், அவருடைய பயணங்களையும், அவருடைய குடும்பத்தையும் நீங்கள் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகள், பொருளாதார கஷ்டங்களுக்குள்ளாலே கடந்து போய் கொண்டிருக்கிறவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கடன் ஒரு பக்கம், பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் என்கிற யோசனை ஒரு பக்கம், என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் பொறுப்பெடுக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். வயசு போன அம்மா அப்பாக்கள், தாத்தா பாட்டிகள், வீட்டிலேயே வருத்த படுக்கையிலே இருக்கிறவர்கள், இவர்களை பராமரித்துக் கொள்கிறவர்கள், சாப்பாடு தீர்த்துறவங்க, குளிப்பாட்டுகிறவங்க, இவர்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளை நிறைவேற்றுகிறவங்க எல்லாருடைய கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வயசு போன ஒவ்வொரு தாத்தாவும் பாட்டியும் இந்த நாட்களில் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் மாற்றிருந்த நிறைவான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன். இயேசுவே, ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். எங்களுடைய உச்சந்தலையில் இருந்து உள்ளந்தால் தெரியும் ஆண்டவரே, உங்களுடைய தேவைக்கிருபை எங்களை கடந்து போகும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திலே இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்த முகத்தை உற்று நோக்கி அவர் உங்களுக்கு தேவையாய் ஆசீர்வாதமாய் செய்ய வேண்டிய விடயங்களை அப்படியே மௌனமாக கைகளை கும்பிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்க. மௌனமாய் ஒப்புக் கொடுங்க. உங்களோட அம்மாக்காக மன்றாடுங்க, அப்பாக்காக மன்றாடுங்க, சகோதரங்களுக்காக மன்றாடுங்க. நீங்கள் இந்த நாட்களில் கடந்து போகிற துன்பங்கள், துயரங்கள் இந்த விடுபட வேண்டும் என்று நீங்களே மன்றாடுங்க. அத்தோடு உங்கள்கிட்ட சபம் கேட்டவங்க இருப்பாங்க. நீங்கள் நடுக சர்ச்சுக்கு போகிற ஒருவராயிருந்தால், நவநாட்கள் செய்கிறவராயிருந்தால், திருமணித்தியாலம் செய்கிறவராயிருந்தால், ஜெபமாலை செய்கிறவராயிருந்தால் நிச்சயமாக மற்றவர்கள் உங்களிடம் சபம் கேட்டிருப்பார்கள். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மாத்திரம் ஜெபிக்கிறவர்களாக இல்லாமல் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறும்படியே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிங்க. அவர்களை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுங்க. கஷ்டத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுங்க. உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுங்க. உங்களோட வேலை செய்கிறவர்களை ஒப்புக் கொடுங்க. உங்களோட படிக்கிறவர்களை ஒப்புக் கொடுங்க. வாகனங்களிலே போய் வருகிறவர்களை ஒப்புக் கொடுங்க. வீதிகளிலே கஷ்டங்களை நிமித்தம் இருக்கிறவர்கள், மற்றவருடைய நீதிக்காக வீதிகளில் இந்த நாட்களிலே நிற்கிறவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுங்க. குருக்கள், துறவிகள், கன்னியாஸ்திரிகள் எல்லாரையும் ஒப்புக் கொடுங்க. உங்கள் சொந்த பிள்ளைகளே குருக்கள், துறவிகளாயிருந்தால் அவர்களை ஆண்டவருடைய நேசமிக்க கரத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுங்க. தேவழைத்தல் பெருக வேண்டும் மன்றாடுங்க. பரிசுத்தமான வாழ்வுக்கு அவர்களை ஆண்டவர் விட்டு செல்ல வேண்டும் என்று மன்றாடுங்க. இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்கிற தேவனாக இருக்கிறபடியாக நன்றியோடு ஒப்புக் கொடுக்கிறேன். யாருக்காக எல்லாம் நாங்கள் இன்றைய நாளில் ஜெபம் செய்தோமோ அவர்கள் எல்லாரையும் எங்கள் பொறுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே, உன் கடவுளாகி ஆண்டவர் நான் என்கிற சத்தத்தை அவர்கள் கேட்கும்படியே நான் மன்றாடுகிறேன்.
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், எங்களை கைவிடாத தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை சுகப்படுத்துகிற தேவன், எங்கள் சத்தத்தை கேட்கிற தேவன் என்கிற அந்த சத்தியம் அவருடைய உள்ளத்தில் ஒப்புக் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி வல்லவரே, நன்றி நல்லவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவதாயே, உங்களுடைய பரிந்துரைக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் அம்மா. நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுங்க அம்மா. நாங்கள் ஒரு காலம் உங்களுடைய பரிந்துரை ஜெபத்திலிருந்து விடுபடாதபடி பார்த்து கொள்ளுங்கம்மா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதுமாய் நீங்கள் எங்களுக்கு செய்த நன்மைத்தனங்கள், பாடுகள், மரணம், உயிர்ப்பினால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கேட்டு நிற்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்றைய ஜெப வழிபாட்டிலே கலந்து கொண்டமைக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, அவரே என் பாதைக்கு விளக்கு, அவருடைய வார்த்தை என் காலடிக்கு விளக்கு என்கிற நம்பிக்கையோடு வார்த்தை கேட்கிறவர்களாய், ஆண்டவரை தேடி மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாய் வாழ்த்துகின்றேன். தேவலயத்திற்காக சபிக்க மறந்துடாதீங்க. விசேஷமாக இந்த நாட்களில் நம் நாட்டுக்காக விசேட ஜெபங்களை 3 அருள் நிறைந்த மரியாயே தேவதாயிரம் ஒப்பு கொடுக்கும்படி ஜெபிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிறேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. God bless you. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.